மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மத்திய அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது. பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1 முதல் அமல். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒரு ஏமாற்று வேலை. மத்திய அரசின் திட்டத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டியதாக பழனிசாமி விமர்சனம். வாக்குறுதியை மறந்துவிட்டு ஆசிரியர்களை ஏளனமாக நடத்தும் திமுக அரசு. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம். ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழ் விவகாரம். சென்னை ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு. இலங்கையில் கரையை கடக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.